ஹாய், வாழ்க வளமுடன். வாங்க இன்னைக்கு நம்ம 10 பேருக்கு சாப்பாடு செய்யலாம். நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு இன்னைக்கு. இப்போது நான் 10 லிட்டர் குக்கரை வச்சுருக்கேன் அடுப்பில். அதுக்கப்புறமா நம்ம பட்டை, சோம்பு, அதுக்கப்புறம் ஸ்டாரு, 2 பிரிஞ்சி இலை எல்லாமே எடுத்துக்கலாம். தென் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். நல்லா காயட்டும். அப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கடுகு எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சிங்கன்னா தான் நல்லா கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை ஆகும். அப்போ நல்லாயிருக்கும். இப்போது சோயாபீன்ஸ் போடுறதுக்காக நம்ம அடுப்பத்தை வச்சு தண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளேயே நம்ம இந்த பக்கம் அந்த பட்டை, சோம்பு எல்லாத்தையுமே அந்த கலவையை எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் பொரியணும் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகா எடுத்து போட்டிருக்கேன். நான் 10 பேருக்குன்றதுனால 4-5 போடுறேன். ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தால் நீங்கள் 1-2 போடுங்க. வெங்காயம் நிறைய ஒரு 3 கை அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். நல்லா வெங்காயம் வதங்கி ப்ரௌனிஷ் கலரில் ஆகணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். இது பெரிய குக்கருன்றதுனால சரியாக பிடிக்க முடியல. தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயத்துலேயே நல்லா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லு போகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ சுடுதண்ணி நல்லா சூடாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சோயாபீன்ஸ் எவ்வளவோ அதை கொட்டிக்கலாம். நல்லா கொட்டிட்டு நான் கையிலே எடுத்து வரேன், நீங்கள் கரண்டியில் எடுத்து விடுங்க. கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, அப்புறம் நான் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டே இதில் போட்டுக்கலாம். ஏன்னா பேஸ்ட் நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம போட்டுக்கலாம். தக்காளி கூடவே உப்பும் போட்டால் நல்லா வதங்கிடும். அதுக்காக தான் பெரிய குக்கர் இல்லையா, அதனால் கிண்ட முடியல சரியா. உப்பு போட்டுக்கலாம். இப்போது நல்லா உப்பு போட்டு நம்ம கிண்டிக்கலாம். இதை நல்லா வதங்கணும். எந்த அளவுக்குன்னா அந்த தக்காளி ஒரு மாதிரி ஒரே ஒரு லேயராக மாறும் தக்காளியோட தூள், அந்த மாதிரி வதங்கணும். இப்போ தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, வீட்டு மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் இது எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா, வீட்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டிருக்கேன். குவான்டிட்டி எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ சோயாபீன்ஸ் சேர்த்துக்கலாம். சோயாபீன்ஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா சோயாபீன்ஸில் நல்லா அந்த தண்ணி புரிஞ்சிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது நல்லா போய் மஜ் ஆகிடும் அந்த கிரேவி கூட. அப்படின்னா தான் சாப்பாட்டில் போடும்போது உங்களுக்கு நல்ல சுவை கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசி கழுவிட்டு வந்தெல்லாம் பாருங்கள். எண்ணெய் எல்லாம் மிதங்கி எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா அரிசி போட்டு கிளறி விட்டுக்கலாம். அரிசி போட்டு கிளறி விட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 10 பேருக்கு எடுத்துருக்குன்றதுனால ஒரு 8 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றினேன். நீங்கள் ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரெடி.